ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லோருக்கும். நேற்றுக்கு நான் விடிய மழை பெஞ்சனால இன்றைக்கி காலையில் சிம்பிளாக ஒரு கோலத்தை போட்டாச்சு. கோலத்தை போட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி ப்ரெஷ் எல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி டீயை போட்டு குடிச்சிட்டு நம்ம கிச்சன் வேலையை ஆரம்பிச்சிடலான்னு டீயும் குடித்தாச்சு. சோத்துக்கு உலைய வச்சாச்சு. நேற்றைக்கு காய்கறி தாத்தா வந்து வெள்ளரிக்காவும் புடலங்காவும் கொண்டு வந்திருந்தாங்க. சரி, இன்றைக்கி அதை வச்சு வெள்ளரிக்காய் போட்டு ஒரு வெள்ளரிக்காய் குழம்பு வச்சு புடலங்காவை நல்லா ரவுண்டாக வெட்டி ஃப்ரை பண்ணிடலாம். ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னால் நான் வீட்டிலேருந்து கொண்டு வந்தால் முருங்கைக்கீரை இருந்துச்சு. அதை க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு நினச்சேன். என் வீட்டுக்காரர் உடனே அதெல்லாம் வேண்டாம், 1/2 மணி நேரம் ஆயிரும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு, அதனால் அதை ஒரு துணியில் நல்லா கட்டி வச்சிரு, மறுநாள் நல்லா உதிரியாக வந்துடும், அந்த கம்பை மட்டும் எடுத்து போட்டுட்டு பொரியல் பண்ணிக்கலாம்னு சொன்னோன்னே அவர் சொன்னதுலேயும் தப்பு இல்லை, நான் செஞ்சதுலேயும் தப்பு இல்லை. ஏன்னா கட்டி வச்ச மறந்துட்டேன். கடைசியில் அதை என்ன செஞ்சிட்டோம், இன்றைக்கி காலையில் தான் எனக்கு ஞாபகம். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வச்சோம், இன்றைக்கி தான் எனக்கு காலையில் ஞாபகம் வந்துச்சு. சரி, அப்போ முருங்கைக்கீரையை இன்றைக்கி பொரியல் பண்ணிக்கலாம், புடலங்காவை ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லி புடலங்காவை அந்த குடலு குந்தாணியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ரவுண்டாக வெட்டி கட் பண்ணியாச்சு. சோறு அரிசியும் கழுவி போட்டாச்சு. அது ஃப்ரை பண்ணுறதுக்கு சிக்கன் 65 பொடி, கார்ன்ஃப்ளவர் பொடி, உப்பு போட்டு நல்லா அதை ஊற வச்சு நல்லா மசாலா தடவி ஊற வச்சு அதை ஒரு சைடாக மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் சோறு வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காயும் துரி வச்சுக்கிடலாம். துரி வச்சுட்டு ஒரு குக்கரில் கொஞ்சம் வெள்ளரிக்காய், வெட்டி வச்ச வெள்ளரிக்காய், தக்காளி, அதுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மஞ்சள், உப்பு எல்லாமே போட்டு குக்கரில் ஒரு விசில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், சின்ன வெங்காயம், பிறகு சீரகம், மஞ்சள், வத்தப்பொடி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மையாக அரைச்சி குக்கரில் போட்டு அந்த மசாலா வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு ஊற்றி கொதிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு சைடு கடை வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு வத்தல், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து அந்த குழம்புல ஊற்றிட்டா வெள்ளரிக்காய் இதை குறிப்பாக தேங்காய் எண்ணெயில் தாளிக்க சூப்பராக இருக்கும். அந்த வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மசாலா தடவி வச்சுருக்கிற புடலங்காவையும் ஃப்ரை பண்ணி போட்டு அதையும் பொரித்து வச்சாச்சு. முருங்கைக்கீரையும் தாளித்து போட்டு வெங்காயம், முருங்கைக்கீரை போட்டு இன்றைக்கி சமையல் முடிஞ்சது. இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். சூடாக சாதம், வெள்ளரிக்காய் போட்டு வெள்ளரிக்காய் குழம்பு வச்சுருக்கிறேன், புடலங்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன், முருங்கைக்கீரை பொரியல். இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் லஞ்சு. காலையில் டிஃபனுமே இன்றைக்கி சாதம் தான். தேவைப்பட்டால் அவங்க தோசை மாவு இருக்குது, தோசை சுட்டு கொடுத்துக்கலாம். இவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.